அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில் எங்களை எதிர்ப்பதற்காக, எங்களை ஒழிப்பதற்காக, எங்கள் குரல் வலையை நசுக்குவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க. டேக் இட் கிராண்டட். நாங்கள் தனித்தமிழ்நாட்டெல்லாம் கைவிட்டுட்டோம். ஆனால் if you are continuing such a legal repercussions, take it granted, we will be the next ruling party in Tamil Nadu. இருந்து பாலகங்காதர இருக்கு இங்க போராடி தோற்று போய் பிரிவிசி கவுன்சிலுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட். இப்ப இருக்கு சுப்ரீம் கோர்ட் அங்க இருந்து பிரிவிசி கவுன்சில்ல. He went to London and argued before Privacy Council. Ultimately he lost the case. 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த 6 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தி டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் 1950, அந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்று 13(2) கொண்டு வந்து பேசினாங்க. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில் இருக்கு. அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ல பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு என்பதை காட்டி ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரத்தை எடுக்கலாமா? டிஸ்கஷன் ஸ்டார்டட். 53ல அதுக்கும் சொல்றேன், தமிழ்நாடு தான், சென்னையில தான் கிராஸ் ரோடுன்னு ஒரு பத்திரிக்கை, பாம்பேல கிராஸ் ரோடுன்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிகை தான் அன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து எழுதிய பத்திரிக்கை. அந்த பத்திரிகை சென்னைக்கு வந்துச்சு. அந்த பத்திரிகையில சென்னையிலே வரக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருக்க இந்த காங்கிரஸ் 1953ல மெட்ராஸ் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட், அந்த ஆக்டுக்கு கீழே அந்த பத்திரிகையை தடை செய்து அந்த பத்திரிகை ஆசிரியரை கைது செய்வதற்கு வாரண்ட் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனச்சு சீஃப் ஜஸ்டிஸ் கண்ணா, அவரோடு இருந்தவர் பதஞ்சலி ஐயர் சாஸ்திரி, அவரோடு இருந்தவர் பசன் அலி. அந்த 5 பேர் கொண்ட குழு சொன்னாங்க, பப்ளிக் ஆர்டர் உனக்கு முக்கியம், ஆனால் பப்ளிக் ஆர்டருங்கிற பெயரால ஒரு காலத்தில் நரபலி கொடுத்தா பப்ளிக் ஆர்டர், இன்னைக்கு நெருப்பில் நடக்கிறது பப்ளிக் ஆர்டர். ஆனால் அதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியாது. ஒரு சமூகம் ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கிறது, அதை நடத்த வேண்டும் என்பதற்காக பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு என்று சொன்னால் அதை விமர்சிப்பதற்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கணும். When there is a conflict between the fundamental right and the public order, whether the public order has to preserve suppressing the fundamental right or fundamental right will supersede the public order. That is the question mooted before the Supreme Court in the full bench. Khanna and Patanjali Iyer both very categorical. Basan Ali decision note கொடுத்தார். அப்பதான் சொன்னாங்க பப்ளிக் ஆர்டர் இருக்கலாம், பப்ளிக் ஆர்டர் வேரி ஸ்டேட் டு ஸ்டேட், பீப்புள் டு பீப்புள், காஸ்ட் ஒரு ஜாதிக்கு ஜாதி மாறும். இப்போ இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே எச்எல்ஏல உருண்டா நல்லதுன்னு, அது பப்ளிக் ஆர்டர். அதை விமர்சிச்சா ஃபண்டமெண்டல் ஆர்டர் எங்களுக்கு. அப்புறம் வம்பு வந்துடலாம் கேமரா நேரம். இதே ராஜா கலகம் போச்சு பாரதி எச்எல்ஏல உருள்றது ஆரோக்கியத்துன்னு ஒரு ஜட்ஜ் சொன்னா, ஒரு நீதிமன்றம் சொன்னால் சரியா தப்பாங்கிறது நான் அப்பீல் போறேன். whether it is right or wrong, whether it infringes fundamental right or not, am I not entitled as a citizen? As a law graduate, A. Raja is not entitled to criticize the judgment. Yes, I am not attributing any motive to the judge. Still I am entitled to criticize the judgment. அதானே ஜனநாயகம். கொடுத்த நீதிபதிக்கு உள்நோக்கணும் சொல்லல, ஆனா அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சரியா தப்பான்னு சொல்லக்கூடாதா? V.R. கிருஷ்ணய்யர் சொன்னார், உச்ச நீதிமன்றத்தில் இருந்து சொன்னார், எஸ் we are final, that does not mean we are infallible. நான் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் கடைசி, ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுலயும் தப்பு இருக்கும். we are all human being. அந்த உணர்வோட சொல்றேன். ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் பிரிவேல் வந்தாக்க ஃபண்டமெண்டல் ரைட் தான் ஜெயிக்கணும்னு அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்கள். அப்புறம் 1961 திருத்தினாங்க. 63ல எதுக்கு சொல்ல வரேன்னா, 63ல இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டையும் சப்ரஸ் பண்ணலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்பதான், திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தப்பதான் அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில் எங்களை எதிர்ப்பதற்காக, எங்களை ஒழிப்பதற்காக, எங்கள் குரல் வலையை நசுக்குவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க. டேக் இட் கிராண்டட். நாங்கள் தனித்தமிழ்நாட்டெல்லாம் கைவிட்டுட்டோம். ஆனால் if you are continuing such a legal repercussions, take it granted, we will be the next ruling party in Tamil Nadu. அண்ணா சொன்னார் 63ல. நாங்கள் கைவிட்டு விட்டோம், ஆனால் இந்த மாதிரி சட்ட நெருக்கடி எங்கள் மீது திருப்பீர்கள் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சியாளர்கள். நான் இங்கே சொல்ல வருவது எல்லா சட்டத்தையும் என்ன பேசிட்டார், பாரதி பேசிட்டார், சிதம்பரம் பேசிட்டார், எல்லாரும் பேசிட்டார். திரும்ப இந்த தவறுகளை மோடியும் அமித்ஷாவும் இந்த அரசாங்கம் செய்யுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 3 சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம், அல்லது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அந்த பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான தலைவரிடம் இருக்கிறது. அவர் கையிலே இருக்கிற படைக்கலனாக இருக்கிற சிவாவாக இருந்தாலும், இளங்கோவாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நிறைவேற்றும் இடத்திலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருப்போம் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த உண்ணாவிரத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி. வணக்கம்.